வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது ஸ்ரீலங்கன் முறையில, குறிப்பா யாழ்ப்பாண முறையில எப்படி மாங்காய் போட்ட மீன் குழம்பு செய்யறது தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கு இந்த மீன் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமா பாரம்பரிய முறையில மண் சட்டி பயன்படுத்தி இந்த மீன் குழம்பு செய்யலாம். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி சட்டியை சூடு பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க, சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்போ 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னு சொன்னா தேங்காய் எண்ணெய் இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இப்போ பாருங்க, எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதுல 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கங்க. கூடவே 3/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ பாருங்க, கடுகு பெருஞ்சீரகம் எல்லாம் நல்லா வெடிச்சிட்டு இந்த டைம்ல நறுக்கின பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் ஒரு 70 to 100 கிராம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 15 பல்லு பூண்டு இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 அளவுக்கு கருவேப்பிலை அதையும் உருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் ஒரு 3/4 வீதத்துக்கு வதங்கட்டும். இப்போ இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு புளிக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு விதை நீக்கிய புளி எடுத்துக்கோங்க. அதை ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில நல்லா கரைச்சிக்கோங்க. மாங்காய் போட்டு மீன் குழம்பு செய்யறபடினால அதிகமா புளி தேவையில்லை. தேவையான பேந்து நாங்க பார்த்து சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, உள்ளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு உள்ளி வெங்காயம் வதங்கினதும் இப்ப நாங்க கரைச்சி வச்சிருக்கிற புளிக்கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புளிக்கரைசலை வடிகட்டி சேர்க்கும் போது அடியில் கொஞ்சத்தை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் சில வேளையில் இந்த புளியில் மண் இருந்தால் அது நாங்கள் கரைச்ச சட்டினுடைய அடிப்பகுதியில் தான் நிற்கும். அப்போ நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அதில் சேர்த்து வடிகட்டும் போது ஒருவேளை அந்த கண்ணையும் தாண்டி மண் புளிக்கரைசல் நூடாக குழம்புக்குள்ளே சேரும்போது நாங்கள் சாப்பிடும்போது அது எங்களுக்கு வாயில் கடிபட வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மேசக்கரண்டி அளவுக்கு ஸ்ரீலங்கன் கறி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது சராசரி உரைப்புக்குரியது தான். நீங்கள் ஒருவேளை கூட உரைப்பு சாப்பிட்றீங்களா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கூட்டிக்கலாம். குறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி கறி பவுடரை சேர்த்ததும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மீன் குழம்பு மொத்தமே 1 லிட்டர் தண்ணியில் தான் செய்கிறேன். 1 லிட்டர்னு சொன்னால் 1/2 லிட்டர் புளி கரைச்சாச்சு. இன்னும் ஒரு 1/2 லிட்டர் நாங்கள் இதில் சேர்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். பேந்து பார்த்து போட்டுக்கலாம். உப்பை சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எஞ்சி இருக்கிற அந்த 1/2 லிட்டர் தண்ணியையும் இப்போ குழம்புல சேர்த்துடலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததும் இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் கடையில் விற்கிற தேங்காய் பால் மாத்தான் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். அது ஒரு 2 மேசக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் தேங்காய் பால் விடுகிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய தேங்காய்னு சொன்னால் பாதி தேங்காயில் பால் எடுத்துக்கோங்க. அப்படி அந்த தேங்காய் பாலில் பால் எடுக்கிறதுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சேர்த்த தண்ணியில் நீங்கள் அதை குறைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கணக்காக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் பால் மாஸ் சேர்த்ததும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஒருவேளை கரைக்கிறதுல சிரமம் இருந்தால் நீங்கள் கரைச்சி போட்டு கூட அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, தேங்காய் பால் மாலாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிட்டு இந்த டைமில் மாங்காய் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் மாங்காய் 4 இந்த மாதிரி வெட்டி விதை நீக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, மாங்காயெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டுருங்க. இப்போ மூடி போட்டுட்டு நெருப்பு மீடியத்தை விட கூட்டிட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த மீன் குழம்பு 1/2 கிலோ மீனில் தான் நான் செய்ய போகிறேன். அதனுடைய அளவு 600 கிராம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பவும் சொல்லுவாங்க, கழுவி கெட்டது இறைச்சி, கழுவாமல் கெட்டது மீன் உண்டு. ஆனப்படினால் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மீனை. இப்போ பாருங்கள், 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சட்டியை திறந்து பார்க்குறோம். பாருங்கள், நல்லா கொதிச்சு மாங்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாங்காய் இந்த மாதிரி முழுசாக இருக்கணும், ஒரு நாளும் கரைஞ்சிடக்கூடாது. இப்போ நல்ல பதமாக அது வெந்திருக்கு. இந்த டைமில் நாங்கள் மீன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த 1/2 கிலோ மீன் நீங்கள் சேர்த்து மீன் குழம்பு செய்யும்போது குழந்தைகளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இந்த 1/2 கிலோ மீனில் முள் சரியான குறைவாக இருக்கும். அதே வேளையில் முள் சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் கஷ்டம் இருக்காது சாப்பிடும்போது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மீன் எல்லாம் அழகாக சேர்த்ததும் இப்போ கரண்டியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மீன் எப்போவுமே 10 நிமிஷத்துக்கு அதிகமாக வேகக்கூடாது. அப்படி வெந்துன்னு சொன்னால் மீனுடைய டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போ நாங்கள்
ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு மறுபடியும் கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள் 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் மீன் குழம்பை திறந்து பார்க்கலாம். திறக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாசனை. இப்போ இந்த மீன் குழம்பை ஒரு கரண்டியோ இல்லாட்டி அகப்பையோ போட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. என்னென்னு சொன்னால் மீன் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பு புளி காரமெல்லாம் சரி பார்த்து கொள்ளலாம். இப்போ தான் மாங்காயெல்லாம் அவிஞ்சு புளியெல்லாம் கலந்து இந்த டைமில் தான் உங்களுக்கு சரியான உப்பு புளி காரம் தெரியும். இப்போ இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி உப்பு சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நெருப்பு உயர்ந்த தீயிலே இருக்கட்டும். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு இப்படியே நாங்கள் வற்ற வைக்கலாம். இப்போ பாருங்கள் 3 நிமிஷம் வற்றின பிறகு மீன் குழம்பு எவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ மீன் குழம்பை கரண்டியால் நீங்கள் கலந்து வரதை விட இந்த மாதிரி கலக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்போ நம்முடைய மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் அடுப்பை அணைச்சிடலாம். அடுப்பை அணைச்சிட்டு மூடி போட்டுட்டு அப்படியே நீங்கள் அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆறின பிறகு இந்த மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்கும்போதே. இப்போ இந்த மீன் குழம்பு பரிமாறதுக்கு தயாராகிருச்சு. இப்போ இந்த மீன் குழம்பை பொறுத்தவரையில் சோறு, புட்டு, இடியப்பம், தோசை எல்லாத்தோடுமே நீங்கள் இதை சாப்பிடலாம். இது முதல் நாள் சாப்பிட்றத விட மிக மிக அருமையாக இருக்கும் அடுத்த நாள் நீங்கள் சாப்பிடும்போது. என்ன நண்பர்களே, இன்றைய வீடியோவில் யாழ்ப்பாணத்து மாங்காய் போட்ட மீன் குழம்பு எப்படி செய்யறது இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த சமையலை நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.